நீ பிளாக்கா ஒயிட்டா? ஒயிட். எனக்கு ஒயிட் தான் பிடிக்கும். அப்படி இல்லை, ஒயிட். சாரி, யார் ஃபர்ஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் வெள்ளைக்காய். அப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் வெள்ளை சொல்லுவ. அதனால வெள்ளை நீயே ஆடு. சரி, ஆடுது. பசங்க கேரம் விளையாடுறதே வீடியோ பண்ணலாம். ஆடுது. சரி, ஜாலியாக இருக்கும் பொழுது உங்க ஆள் ஜெயிச்சிட்டாரு. ஈஸி ஷாட். ஆமா ஆமா, ஜெயிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? ஜெயிச்சாரு. அவர் ஜெயிப்பார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சா? ஜெயிக்கிறதுனால தானேப்பா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கை இருந்ததால தானே. நம்பிக்கையில நம்ம ஓட்டி போட்டிருக்காங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் 50%, 50-50. எங்களுக்கும் மேபி விஜய் கூட நம்பிக்கை வந்துருமான்னு தெரியல. அவரே ஜெயிப்பாரான்னு தெரியல. இது ஏதோ அற்புதமா நடந்து வந்த தேர்தல் மாதிரி. அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு மாற்றம் தேவைன்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால கூட அவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். எனக்கு நான் டவுட், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏதோ பண்ணி ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் விஜய் மேல ஒரு இது இருக்கு. எது இருக்கு? டவுட்டு. அது ஒரு பிஜேபி சப்போர்ட் சொல்லிக்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. அதனால எனக்கு டவுட். ஆனால் பட் எதிர்கட்சி யார் அதை பத்தி அந்த மிஷின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு கூட போட்டிருக்கலாம். இத்தனை வருஷமா ஒரே அரசியலே, அதே கட்சிகள், அதே இது வந்துட்டே இருக்காங்க போறாங்கன்றதுக்காக வேண்டி கூட மக்கள் ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கருத்து கணிப்புலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஎம்கே திரும்ப வரும் போனா. நீ டிஎம்கேனால டிஎம்கே பத்தியே பேசக்கூடாது, சரியா? பொதுவா பேசணும்பா. ஓகே, டிஎம்கே சப்போர்ட் இருந்தாலும் பட் ஓரளவு பொதுவா யோசித்து பார்த்தாலும் ஆச்சரியமா தான் இருக்குது. சரி, என்ன பண்றது, வந்துட்டாரு. இதை நம்ம ஒன்றும் இது யாரும் போய் ஃபைட் பண்ணி மாற்ற முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சான்ஸ் வந்துட்டாரு. சினிமா மாதிரி இப்போ அவருக்கு அது சினிமாவில் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு கட்சிச்சு. உனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் தான் ஞாபகம் வருமா? ப்ராஜெக்ட் அதான் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறாரோ அப்படின்னா சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் அரசியல் குடும்பத்துல இருந்து வரல, ஒரு சினி லைன்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் பத்தி அவ்வளவா தெரியுமான்றது வாய்ப்பு கம்மி தான். தெரிஞ்சுப்பாரு, பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களும் நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. என்கிட்ட தமிழோட சிக்கிச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. பாவம், அவர்கிட்ட சிக்கின்னு இருக்கும் தமிழகத்தில். இவர்கிட்ட சிக்கிக்குது. இவர் என்ன பண்ண போற? சிக்கிச்சுன்னா நம்ம போதோ இல்லை சிறப்பாக பண்ண போறான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் கேட்டிருக்காரு இல்லையா? கலைஞர் அவர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஸோ ஆட்சி அமைக்க அவருக்கு ஈஸியா இருந்தது. பட் விஜய் அவர் சினிமா பேக்ரவுண்ட் அப்படி சொல்ல முடியாது. இப்ப எம்ஜிஆரும் சினிமா பேக்ரவுண்ட், கலைஞர் அவரும் இதெல்லாம் எழுதியிருக்காரு. எல்லாரும் சினிமா பேக்ரவுண்ட் தான், சரியா? ஸோ இவர் பியூர் எதுவுமே தெரியாத ஒரு யூத், சின்ன இது ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் அரசியலை பத்தி இருந்தவங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கும் நம்ம வாய்ப்பு தரணும் இல்லையா? அதனாலதான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க மக்கள். எப்பவுமே நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறதுல இருந்து எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு கட்சி மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருந்திருக்கே தவிர வேற யாரும் புதுசா ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம யாரும் விட்டது கிடையாது இல்லையா? இப்ப வந்திருக்காரு, பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவ்வளவா அதை பத்தி தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. வெள்ளை அறிக்கைன்னா இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். இப்போ கருப்பு பணம்னாக்கா பணம் கருப்பா இருக்குது இல்லை. அது கணக்குல வராத பணத்தை, கணக்குல டாக்ஸ்லயோ இல்லை கவர்மெண்ட் கணக்கு காட்டாத பணத்தை கருப்பு பணம் சொல்லுவாங்க. இது வெள்ளைன்னு சொல்லும் போது இது இது வெளிப்படையாக
பொருளாதாரத்தினுடைய வரவு செலவு கணக்கு போன்ற சென்ற அரசு என்னென்ன திட்டங்களை செலவு பண்ணாங்க, எவ்வளோ கடன் வாங்கினாங்க, எவ்வளோ கடன் கிரெடிட் டெபிட் கிரெடிட் கரெக்ட், அது மாதிரி என்னென்ன இப்போ எவ்வளோ கடன் சுமை எவ்வளோ இருக்குது. போன எடப்பாடி ஆட்சியில் 5.7 லட்சம் கோடி கடன் சுமைன்னு சொன்னாங்க. அதாவது ஸ்டாலின் வந்தபோது இவர்களை குற்றம் சாட்டினாங்க. எடப்பாடி வந்து இவ்வளோ 7,000 கோடி 7 லட்சம் கோடியை ஏதோ இது சகஜங்க. ஒருத்தர் ஆட்சிக்கு வரும்போது ஒருத்தரை பத்தி பிளேம் பண்றது சகஜம். ஆனா இவர் வந்து புதுசா வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படின்னா என்னன்னு தான் கேட்டேன். நீங்க வந்து திருப்பி அத பத்தி பேசாம ஓகே, வெள்ளை அறிக்கைன்னா எல்லாம் வர சொல்ல கணக்கு எல்லாத்தையும் வர சொல்ல கடன் எல்லாவற்றையும் நிதி நிலைமை நிதி ஆதாரங்கள் பொருளாதார செலவாயிருக்கு என்ன இதுவா இருக்குன்றது உண்மையான பட்டியல வெளியிடப்படும்ன்றது சொல்றீங்க இல்லையா? உண்மையான பட்டியலை மக்களுக்கு தெரிவிக்கும்படி, ஏன்னா இது அரசாங்கம் மட்டும் அந்த ஆட்சியாளர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்களுக்கும் தெளிவுபடுத்துற மாதிரி வெளியிடுறது தான் ப்ளஸ் மைனஸ் விட்டுலாம். அந்த மாதிரி தான் அதான் வெள்ளை அறிக்கை. இந்த மாதிரி போன ஆட்சி கூட விட்டுருக்காங்க. அது பிடிஆர் இருந்தாருங்களா, அந்த போன நிதி அமைச்சர் போன ஸ்டாலின் ஆட்சியில் அவர் வந்து நிதிநிலை அவர் வெள்ளை அறிக்கையை வந்து அறிவிச்சு தான் இவரை தாக்கி பேசினாங்க. யார எவ்வளோ கடன் வாங்கினான்னு சொல்லிட்டு பழனிசாமி தாக்கி பேசி சொன்னார். இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ விஜய் எடுத்து என்ன பண்ணுறாரு, இவங்க ஆட்சி போல பண்ணிருக்காங்க. ஆனா வெள்ளை அறிக்கை அறிவிச்சாங்க சொன்னீங்க இல்லையா? அது உண்மையிலே அறிவிச்சாங்களா? ஆமா, உண்மைதான் அறிவிச்சாங்க. அது எவ்வளோ, ஏன்னா அது அவங்க ஆட்சி இல்லை. எடப்பாடிசாமி என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விட நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறோம் அப்படி சொல்லி தான் அது அவங்கள சொல்றது தான் அது இது பண்ணாங்க. இப்போ வந்திருக்காரு, பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போமே. பார்க்கலாம். ஆனா இவரை பத்தி கொஞ்சம் ஒரு பேசிக்கா அனலைஸ் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அவர் ட்ரெஸ், அவருடைய காலேஜ்ல படிச்சிருக்காரு. வேற என்ன சார் நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க அவரை பத்தி? அவருடைய உடை, அவருடைய கையில் கட்டின கயிறு, என்ன உடை இதெல்லாம் வந்து ஆமா எல்லாத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஒரு டீகோட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, டீகோடிங். அது வந்து என்ன சொல்ற, ஒரு என்ன சொல்லுவாங்க, குறியீடு சொல்லுவாங்க. ட்ரெஸ் ஒரு குறியீடு, கையில போட்டுற காப்பு ஒரு குறியீடு, அவர் கட்டின கயிறு ஒரு குறியீடு, அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. அவரு இப்ப என்ன எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டே போட்டுட்டு இருக்கணும், வேஷ்டியே போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லையே. அவரு புதுசா ஒண்ணு, அவரும் வந்து ஒயிட் ஷர்ட்டை வந்து ஒயிட் கலர் அந்த தூய்மையை வந்து அவரும் இது பண்ணல. அவரும் வந்து வெள்ளை கலர்ல உள்ள ஆடை இது பண்ணிருக்காரு, ஷர்ட் போட்டிருக்காரு, மேல கோட் போட்டிருக்காரு புதுசையா. இதுல என்ன உங்களுக்கு வந்து புது விதமா கட்டுறது? ஒரு ட்ரெண்ட் ஒரே மாதிரியா தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்லம்மா, இது வந்து குளிர் கண்ட்ரினா நீ கோட்டு போட்டலாம். இது குளிர் கண்ட்ரி இல்ல, வெப்பம். இது வெப்ப கண்ட்ரி. குளிர் தாங்க. அவர் அசம்பிளில இருக்கிறதும் குளிர் தாங்க, ஃபுல்லா சென்ட்ரலைஸ்டா தான் இருக்கும். குளிரா தாங்க. வெள்ளக்காரன் தான் குளிர் கண்ட்ரில கோட் ஷூட் போடுறான். இது நம்ம நாட்டுல வந்து கோட் ஷூட் போட்டா நீங்க வந்து இது பண்ணி ஏன் குளிர் பிரதேசத்துலதான் வந்து போடணுமா என்ன? அது இல்லம்மா, அதுல ஒரு மக்களோட தப்பான கருத்து. அப்படியே அதேதான் இருக்கணும். காந்தி எல்லாம் கதராட எளிமைக்கு இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் போடாம இருந்தாரு. அவர் வந்து எப்படி எளிமையா இருந்தாரு, அது மாதிரி எளிமையாக்கலாமையா அதுல ஒரு ஆடம்பரமான என்ன? நீங்க என்ன எளிமை ஆடையில இருந்தாங்க எளிமை இருக்குது சொல்லுங்க. அவர் நடந்துக்கிற முறையில தாங்க எளிமை எல்லாமே இருக்குது. சரி மேடம், புதுசா வந்திருக்காரு, நம்ம அதை வரவேற்போம். ஓகே, அதெல்லாம் வரைக்கும் ஒரு கையில காப்பு கட்டியிருந்தாரு. அவர் ட்ரெஸ் மாற்றத்த மாதிரி நம்மளோட அவரோட ஆட்சியில மக்களுக்கும் மாற்றத்தை தருவாருன்னு நம்புவோம். அதெல்லாம் ஓகே மேடம். இப்போ காப்பு போட்டிருந்தாரு, கொஞ்சம் திடீர்னு பார்த்தா கையில சகுப்பு கயிறு கட்டின்னு இருக்காரு. அது கோயில் போயிருந்தாரு இல்லீங்களா? அது மக்கள் வந்து அவருக்கு அன்பு நிமித்தமா கட்டியிருக்கலாம், பூசாரி கட்டியிருக்கலாம் இல்லையா? அத நம்ம ஏன் நீங்க அதை இது இதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவோ இருக்குது. இல்லை மேடம், கையில கயிறு கட்டெல்லாம் சில குறியீடெல்லாம் சில ஏரியாலாம் பிரச்சனை ஆயிருக்குது. அதனால இவர் என்ன அந்த கயிறு சகப்பு கயிறுல என்ன சொல்ல வராரு? இவரு பெரியார் கட்சியா? இவர் பெரியாரை பின்பற்றாரா? சாரி. ஓகே.
பெரியார் அண்ணா அம்பேத்கர் இதெல்லாம் இருக்கிற இவரு சொன்ன இவரு சகப்பு கயிறு கட்டுறது மதத்தை குறிக்குதா? இது என்னத்தை? இப்ப அவரு எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து கட்டி இருக்காருங்க. நீங்க சொல்ற மாதிரி மதத்தை குறிக்குதா, அதை குறிக்குதா, இதை குறிக்குதான்றத பொறுத்து இருந்து பாத்துக்கலாம். ரொம்ப குழப்பிக்காதீங்க சார். ஓகே மேடம். மேடம் எனக்கு ஒண்ணு இல்லை மேடம், பேசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை மேடம், இப்போ சொந்த குடும்பத்தையே அவர் வந்து பாத்துக்கிறதுக்கு முடியல, விவாகரத்து பண்றாரு பசங்க. அவருடைய பர்சனல் சார். நாட்டை எப்படி காப்பாத்தாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க மேடம். நீங்க போய் உள்ள பாத்தீங்களா? யாரையாவது அந்த மாதிரி அவங்க வீட்டுல பிரச்சனை, அவங்க குடும்பத்தை அவர் பார்க்கல அப்படின்னு புரளி கலப்புவாங்க. நம்ம இப்பயே பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல நம்ம பேசும்போது என்ன செய்யறாங்க, இவன் அவனை பண்ணான், அவன் இவனை பண்ணான்னு தான் பேசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அரசியல் அவர் இறங்கும் போது 1000 பேசும். அவர் சினி ஆக்டர் வேற. ஸோ 1000 பேசுவாங்க, 1000 புரளி கலப்புவாங்க. அவங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தர் தரப்புல பார்த்தாதான். ஒரு கோர்ட்ல கூட என்ன செய்யறாங்க, இருதரப்பு வாதம் அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பே வழங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே தெரியாம பேச முடியாது. இல்ல எதுவுமே தெரியல மேடம். ஏன்னா திரிஷான்னு ஒருத்தர் கூட சுத்தி இருக்கிறாரு. நண்பர்களா இருக்கலாம், கூட நடிச்ச கோ ஆக்ட்ரஸ் அவங்க. வந்து அதே நிமித்தமா பேச நம்ம ஒரு பொண்ணு தப்பா சொல்லக்கூடாது. திரிஷா அவங்கள வந்து நம்ம தவற சொல்லக்கூடாது, யாரையும் பார்க்காம. நாட்டுல பேசிக்கிறாங்க காண்பதும் போய். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மாதிரி விஜய்க்கு ஒரு திரிஷா அப்படி பேசிக்கிறாங்க மேடம். அப்படி இருந்தா எங்க ஆளு பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு உண்மைய. அவரு அதெல்லாம் எசிடேட் பண்ண மாட்டாரு. அவர் நாட்டுக்காக உழைக்க வந்திருக்காரு, தப்பான ஒரு இதை செய்ய மாட்டாருன்னு நாங்க நம்புறோம். அப்படி இருந்தாலும் அவர் முறைப்படி எது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு கரெக்டான இது பண்ணுவாரு. அவ்வளவுதான். ஓகே போடுங்க மேடம். நீதான் அதெல்லாம் ஓகே மேடம். இன்னும் மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் 1000 ரூபாய் 2500 ரூபாய் தர சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இன்னும் அதெல்லாம் ஒன்றும் அது பத்தி ஆமா சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்களோ அதே 1000 ரூபாய் தான் இப்பயும் கொடுத்துருக்காரு. அதான் சொன்னார் இல்லையா, அவர் பதவி ஏற்கும் போதே சொல்லிட்டாரே, இந்த மாதிரி வந்து 10 லட்சத்து கோடி வந்து கடன்ல இருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரியல, போன ஆட்சியில நான் பார்த்துட்டு அதை பத்தி நான் வெள்ளை அறிக்கை இடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு படிக்கும் போதே நமக்கு ஒரு 1 இயர் தேவைப்படுது இல்லையா, ஒரு கிளாஸ் முடிக்க. அப்ப அவருக்கு அரசியல்னா ஒரு நாட்டையே காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்காரு. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற பொறுப்புல இருக்கும்போது அவருக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தாதான் அது இது பண்ண முடியும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அவருக்கு டைம் கொடுக்கலாம், நமக்கு டைம் முடிஞ்சிச்சு மேடம். அதான் நானும் சொல்ல வந்தேன், டைம் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போமா, நிறுத்திக்கலாமா? இத்துடன் இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அதுக்கு கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஷைனிங் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் கேட்டி. டாடா பாய். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை தெரிவிங்க. அதுக்கு நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். அது இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர். ஐயோ அது இப்போ நான் சொல்லிட்டேனே, என்னடா இது, இருடா எவ்வளவு பேசணும், இது வருவாங்க. அது இப்ப நான் கரெக்டா பேசுறேன், இரு ஒரு நிமிஷம். ஓகே, டாடா பை பை மட்டும் நீ வா. ஓகேவா? வெயிட். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தப்பு பண்றேன்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லணும். ஆமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதான். இத்துடன் இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம்.